குற்றவாளிகிட்ட இருந்து ஒரு உண்மையை கூட வாங்க முடியல. இத்தனை நாள் எங்க டியூட்டி பாக்குற லட்சணம் என்ன பண்ணுவீங்களா யாரு பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. அவங்கிட்ட இருந்து உண்மை வந்துக்கணும். இன்னும் ஒரு மணி நேரத்துல வருவேன். உண்மையை வாங்கி வைக்கல உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணணும் தெரியலையே சார். அவங்களே பெரிய புள்ளிங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி சார்? நம்ம அவங்கள தொட கூட முடியாது. தொட்டா அடுத்து நம்ம வெளியில லாந்த முடியுமா சார்? என்ன பண்ணணும் தெரியலையே. ஐயோ பொண்ணுத்துல சார் கோத்து உக்கரத்துல போயிருக்காரு. ஒரு மணி நேரத்துல திரும்பி வருவாரு. அதுக்குள்ள நம்ம உண்மை தெரிஞ்சு வைக்கல அவ்வளவுதான் சார். அக்யூஸ்ட கரெக்டா 11 கோர்ட்ல கொண்டு பிடிச்சு பண்ணணும். நாங்களே கோர்ட்டுக்கு போயிருங்க சார். அது வந்து சார் எந்த வழக்கம் வேண்டாம். கேஸ் கொண்டு சார் இருக்கிறது யாரும் தப்ப முடியாது சார். அக்யூஸ்ட் எல்லாமே பெரிய புள்ளிங்க சார். அரசியல் கைக்கூலி ஒன்னும் பண்ண முடியல சார். இதெல்லாம் சாக்கு போக்கே கிடையாது. உண்மையை வாங்க பாருங்க. இது உங்க டூட்டி தானே. கோர்ட்ல போய் வேற மாதிரி ஏதாவது உளறி கிளறி வச்சானுங்க அவ்வளவுதான். சொன்ன வேலையை ஒழுங்கா முடிங்க. பொண்ணுத்துல சார் வேணும்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மணி நேரத்துல உண்மையை வாங்கி வைக்கணும்னு. அதுதான் பயமா இருக்கு சார். வாங்குங்க உண்மை வாங்குங்க சார். நாங்க எப்படி சார்? தைரியமா அவனுங்க மேல கை வைங்க. ஏன்னா அவனுக்கு இப்ப இருக்க கஸ்டடி பொண்ணுத்துல சார் கஸ்டடி. என்ன நடந்தாலும் பொண்ணுத்துல சார் பாத்துக்கிறாரு. பொண்ணுத்துல சாருக்கு தேவை அக்யூஸ்ட் இருந்து உண்மை மட்டும் தான். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நகத்தை போடுவீங்களோ முட்டி கிளச்சு வெளுத்து வாங்குவீங்களோ என்ன வேணாலும் பண்ணுங்க. பொண்ணுத்துல சார் பாத்துக்கிறாரு. சார் அதெல்லாம் சரிதான் சார். ஆனா அரசியல் தலையீடு இருக்குங்களா சார்? எதுனாலும் பொண்ணுத்துல சார் பாத்துக்கிறாரு. நீங்க அக்யூஸ்ட் இருந்து உண்மை மட்டும் வாங்குங்க. சும்மா உப்புக்கல்ல போட்டு வெளுத்து வாங்குங்க. எல்லா உண்மையும் போட்டு தீர்த்துவானுங்க. 11 கோர்ட்ல கொண்டு போலீஸ் பண்ணணும். அதுக்குள்ள அங்க போய் வேற மாதிரி உலகானுங்க. அப்புறம் அவனுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிரும். பாத்துக்கோங்க சார். அதுல ஒரு அக்யூஸ்ட் டைரக்டா நம்ம அரசியலோட தம்பி. அவன் எவனுக்கு வேணாலும் தம்பி அது போட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் அக்யூஸ்ட். அதை மட்டும் பாருங்க. சார் சார் ப்ளீஸ் சார். இங்க பாருங்க அது ஏன் கேஸ் கிடையாது. அது பொண்ணுத்துல சார் கஸ்டடி. அது நீங்க தான் பாத்துக்கணும். சார் நீங்க அவர் மச்சனை நீங்க நினைச்சீங்கன்னா மச்சனைங்கிறது வீட்டுல தான். இங்க நீங்க எப்படி அப்படிதான் நானும். ஈவருக்குமே ஒருத்த கிடையாது. சும்மா விளையாடாதீங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அவரை டூட்டிய பாருங்க. அதான் என்ன மாப்பிள்ள? அதான் அன்னைக்கு கடத்தல் பிரிவுல வந்து நம்ம கைது பண்ணுமே நம்ம எம்ப்ளோட தம்பி. அவனை இன்னும் கோர்ட்ல கொண்டு புடிச்சு பண்ணலையா? அவன் உண்மையை திறக்க மாட்டான். அங்க போய் சந்தேக சதை என்ன உள்ள பிடிச்சிருக்காங்க. என்ன அடிச்சு குடும்பப்படுத்தினாங்கன்னு சொல்லி ஏதாவது உளறிட்டானா போச்சுது. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும். அவன் வாயால ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஆமா இந்த குற்றத்தை நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த கடத்துல பண்ணேன்னு. ஆனா அவங்க கிட்ட இருந்து இன்னும் உண்மையை வாங்கவே இல்லை. ஆனா 11 கோர்ட்ல கொண்டு புடிச்சு பண்ணணும். இன்னும் உண்மை வாங்கி ஸ்டேட்மெண்ட் வாங்கலையா? அது பொலிட்டிக்கல் சார் கேஸ் தானே. அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்ல அவர் கேஸ் தான். ஆனா அது இவங்க டிபார்ட்மெண்ட்ல போயிடுச்சு. சரி இப்ப என்ன? இவங்களுக்கு அவன் மேல கை வைக்கிறதுக்கு பயம். ஏன்னா வெளியில போனா அவங்க அதிகாரத்துல இவங்க போட்டுருவாங்கன்னு. அதான் என்ன பண்ணு எடுத்து இருக்காங்க. ஆனா அதான் நீங்க நான் ஒரு மணத்துல வருவேன் அதுக்குள்ள முடிச்சு வைக்கலன்னா அவனுக்கு என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி அந்த லட்சியம் மட்டும் எடுத்துவாங்க. ஓகே சார். வெளுக்கிற வெளியில அவன் உண்மையை சொல்லணும். அந்த அளவுக்கு வெளுத்த வாங்கிடணும். சரிங்க தான். கேஸ் சும்மா மயிலடி போண்டிருக்கு. நான் கிளம்புறேன். அங்கே டூட்டி போட்டுருக்காங்க. இல்லதான் ஒரு அக்யூஸ்ட் அங்கதான் ஒளிஞ்சிருக்கதா நியூஸ் வந்திருக்குது. அதனாலதான் அப்படியே நாகர்கோயில் போயிட்டு முன்னொரு கேஸ் முடிக்க வேண்டியிருக்கு. அதையும் முடிச்சுட்டு வந்துருந்தேன். சரி லட்சியம் எடுத்துவாங்க. எப்படி உண்மை சொல்லாம பண்ண நானும் பாக்குறேன். பார்த்தல்ல அப்படியே உங்க அப்பா வந்து நான் அண்டர் பெல்ட் அடிக்க மாட்டியா? நீ எப்பவுமே இப்படிதான் வாய்ச்சவடெல்லாம் பேசுற. வந்தோடனே அப்படியே ஒட்டிக்கிடுத. இல்லம்மா இல்ல இல்ல அதெல்லாம் இல்லம்மா. எப்படி நான் கேள்வி கேட்கன்னு பாரு. பாப்பா பட்டினியா இருப்பா, தம்பி பட்டினியா இருப்பா. அம்மா விட்டுட்ட. அதாம்மா தம்பி உங்க வீட்டுல இருக்க அத சொல்ல வந்தேன். நீ ஏன்டெல்லாம் நல்லா பேச்சு சாமத்தத்தோட தான் பேசுற. உங்க அப்பா வந்தா அப்படியே மாறிடுவ. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அப்படி இல்லம்மா. இல்ல இல்ல நீ அப்படித்தான். நீ பேச்சு காரியக்காரி தான். இல்லம்மா நான் நல்ல கேட்கமா. எப்படி கேட்கன்னு மட்டும் பாருமா. பால்வாடிக்கு போகாம உட்காந்து சமாளிச்சுட்டு இருக்க. ரோசப்பட்டுட்டு இருக்க மாதிரி. பால்வாடி போகாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கே. இல்லம்மா உன்னை பார்க்கணும்லாமா. அதுக்கு தான் நான் பால்வாடிக்கு போல. நிஜமா? ஆமாம்மா. ஏமா தண்ணி கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாம். உங்க அப்பா வரட்டும். பஞ்சாயத்தை முடிச்சிட்டு குடிச்சுக்கிடுதே. கரெக்ட்மா கரெக்ட். ஐயோ அம்மி 3 ரெடியா காத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்ப என்ன பண்ண? வந்தாச்சா? வந்தாச்சு. ஆத்திய மோவ ஏதோ கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்து அப்பளுக்கு திட்டதுக்கு. பாப்பா பால் அடிக்க போலியா? அதுதான் அப்ப ஓடி வந்தா. நம்பாத நான் நம்ப மாட்டேமா. அப்ப வண்டி எடுத்துட்டு என்ன ஸ்பீடா வந்தேன் தெரியுமா? அப்ப வண்டி எடுத்துட்டு ஸ்பீடா தான் வந்தாங்களா? நினைச்சேன்டி உங்க அப்பா வந்து அப்படியே அண்டர் பெல்ட் அடிப்பனே. பாப்பா நீ எதுக்குமா பால்வாடிக்கு போகல? நீங்க ரொம்ப மோசம்ப்பா. நீங்க இப்படி ஈக்க கூடாதுப்பா.
நான் என்ன கேட்க நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்க? நீ எதுக்கு நீ பால்வாடி போகல? அப்ப என்ன தூக்குங்கப்பா. அட்டி குள்ள கத்திரிக்கா எப்படி அப்படியே அண்டர் பிட் அடிச்சா பாரு. என் தங்கம் என்ன பேச்சு பேசுதம்மா. அம்மா நீ தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தியம்மா. ஆமாப்பா, அம்மாக்கு காட்டி சுட்ட, தண்ணி கொடுத்த, கால் அமுக்கி விட்ட, எல்லாம் பண்ணேன்ப்பா. இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. தங்கம். பாப்பா அப்பா, அம்மாக்கு ரொம்ப பசிக்கும். ஐயோ, நான் 10 நிமிஷத்துல வந்துட்டேன்டி. சரியா, அந்த வீட்டுல யாரும் பார்க்க வரலையா? எல்லாரும் தமிழ் அம்மா பார்க்க போயிட்டாங்க. வீட்ல யாருமே இல்ல. பாட்டியும் அப்புறம் யார் இருக்கா? மீனாத்த மட்டும் தான் இருக்காங்க. அப்படியா? சரி, நான் 10 நிமிஷம் சமைச்சிட்டு வரேன். அம்மா அப்பா இப்ப சாறு பொங்கிடுவாங்களா? எனக்கு ரொம்ப பசிக்கு. ஐயோ, பசியில இருந்து போகலக்கா. இரு, கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்த முடியாது. நான் இப்போ சமைச்சிடறேன். வலி எதுவும் இல்லைல்ல? பாப்பா எனக்கு பசிக்குது. இப்போ சமைச்சிட்டேன். கல்யாண சமய சோதம், காய்கறிகளும் பிரமாதம். எனக்கு போதும். பாட்டுக்கு பாட்டு பாரு. தங்கப்பில அம்மா இதுவும் சாப்பிடவே இல்லையம்மா. இல்லப்பா. அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாலோ? ஆமா, ரொம்ப சீக்கிரமா அம்மா வந்துட்டாங்க. இவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாள. ஒரு நாளுக்கு முடியலையோ. போனும் பண்ண மாட்டா, ஒன்னும் பண்ண மாட்டா. நான் லேட்டு தானே வருவான்னு நினைச்சு வந்துட்டேன். காஃபி தான் அம்மா போட்டு குடிச்சாலா? இல்லப்பா. ஐயோ, சரி வா மேடம் சாப்பிடலாமா? அம்மா போய் கூப்பிட்டு போ. அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அம்மா சாப்பிட உட்கார சொல்லி போ. சரிப்பா. மொத்த வழியை அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுதான் மொத்த வேலையை பார்க்கணும். எவ்வளவு நேரம் பட்டினியா கிடக்கான்னு தெரியலையே. பாப்பா பசிக்குது. வந்துட்டேன். முடிக்கிற பாரு, முடிக்கிறத. இரு, ரெடி ஆயிட்டு சூடா இருக்குது. சரியா தரேன். பாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி கொஞ்சம் பொறுத்துக்க. பாப்பா இந்த அம்மா கிட்ட உட்காந்துக்க. ஆஹா, ஏழைய சாப்பாடு. அப்ப இன்னைக்கு பிரமாதமா இருக்கும். எப்போ எனக்கு இருக்க பசிக்கு. இப்ப எனக்கு தனி இலை வேணும்ப்பா. இங்க பாரு, எப்படி இலையை கிழிச்சு செஞ்சு போட்டுருவேன். அம்மா கூட உட்காந்து சாப்பிடு. அங்க ஒண்ணு முடிக்கிறத பாரு. குழந்தை குறமுடியா முடிச்சுக்கிட்டு இருக்க. ஓய் கொன்னுவேன். குருவி. முடிக்கிறத பாரு, முடிக்கிறத. பாப்பா எனக்கு பசிக்கு. இரு, நான் தான் ஊட்டுவேன். பசியோட இருக்கும்போது உருட்டினாதான் உண்டு. இரு, நான் தான் உருட்டுவேன். இரு, கறி வச்சுக்கிட்டேன்னா. எனக்கு பசிக்குது. இரு வச்சுட்டல. வாரே என்ன சாப்பிடு. குழம்பு யார் ஊத்துவா? இரு ஊத்துறேன். சாப்பிடு. ரொம்ப பசியா இருந்தியோ? ஆமா. நான் நீ வருது லேடாவும் நினைச்சேன். போன் அடிச்சுக்க வேண்டியதானே? எனக்கும் முக்கியமான ஒரு கேஸ் போட்டுட்டு தான் ஓடி வந்தேன். இன்னும் 1 மணி நேரத்துல போகணும். ஏறு, வெண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஒருத்தரம் கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? சரி சாப்பிடு. வெண்ணி ஆயிடக்கூடாது. சீக்கிரம் குறுக்கில ஊத்தணும்ல. சாப்பிடு. என்னம்மா? நைட்டுக்கு அப்பதான் சுட்டு சட்னி வச்சு தரேன். இப்ப இதை சாப்பிடுமா? இங்க வா, அப்பா ஊட்டி விடுதேன். சரி, வயிற்றுக்கு சாப்பிடு. டூட்டி முடிஞ்ச வரைக்கும் நேரம் ஆகும். இடையில ஒரு வாட்டி வந்துட்டு போறேன். சரியா? சரி, வயிற்றுக்கு சாப்பிடு. பாப்பா ஏதோ ஊட்டி விடுதேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வேண்டாம். காட்டு. சாப்பிடு. காட்டு. எனக்கு தெரியும். சாப்பிடு. இது வேற நேரம். நீ சாப்பிட்டு தூங்கணும்னா? தேங்கப்பா கரிமணம் இங்க வரைக்கும் வருது. ஐயோ, அம்மா. அதுக்கு என்ன? இல்ல, அது வந்து அம்மா. சாப்பிடு. இல்லம்மா, நான் சாப்பிடல. அவளுக்கு தான். சரி சாப்பிடுங்க. கரியெல்லாம் எடுத்து வந்திருக்க சொல்லவே இல்ல. சரி வா. ஒண்ணு தேவலடா. ஆனா நீ இப்படி ஒரே ஓரவஞ்சனை பண்ணுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாம போயிட்டடா. என்ன ஓரவஞ்சனை பண்ணாங்களா? அத்தாடி வாங்கிட்ட பேசல தாயி. அம்மா தாயி வாங்கிட்ட பேசல. எங்க அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. என்னங்க குடும்பமா வஞ்சு கட்டிட்டு வரே சண்டைக்கு. அம்மா நல்லாதான் இருக்கு பாக்கிறதுக்கு. எனக்கா என் பிள்ளைய திட்டலாம் செய்த? இல்லனாலும் அன்னைக்கு முளத்துக்கு சண்டையே போட தெரியாது. ஆமா, எங்களுக்கு இங்க இதான் வேலை பாருங்க. சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஒன்னும் வேலை எல்லாம் இல்லாம இல்ல. ஆமா, நீங்கள சண்டையே உனக்கு போட தெரியாது. இங்க பாருங்க, தேவையில்லாம நீ யாரும் பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். என்ன பொண்ணுதா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிவிட்டேன். நல்லா இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கல.
சோறு பொங்க தெரியாதோ அப்படிதான் உனக்கும் சோறு பொங்க தெரியாது. பொண்ணு தர மட்டும் வாய்க்கலனா பட்னியா தான் கிடக்கணும். நான் எதுக்கு பட்னியா கிடக்கணும்? அதான் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தியோ? அப்ப எனக்கு பசி இல்ல. அம்மா வீட்டுக்கு வாடகை கொடுங்க நேராவது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முடியாது. வீட்டுக்கு வாடகை கொடுங்க. வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம், தொழுவுக்கலாமா யாராவது வாடகை கொடுப்பாங்க? திங்கிறது துடைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, இதுல வாடகை வேணுமா? வாடகை நாங்க எல்லாமே முத்தத்துல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோறு பொங்கதுக்கு ஒரு மாட்டு தொழுவை கொடுத்துட்டு பேச்ச பேசுறியா? அந்த தொழுவையே கிச்சனா மாத்துறது நாங்க தான். 3000 ரூபாய் ஆயிருக்குது. மாட்டு தொழுவு ஏன் சொல்ல மாட்டேன்? அது ஐயோ என்ன பாப்பால. ஆமாமா இதுக்கெல்லாம் யாரும் வாடகை கொடுக்கா? அதெல்லாம் கொடுக்க கூடாதுமா, கொடுக்க கூடாது. பொண்டாட்டிக்கு சிங்கி அடிக்கலாம், இப்படி சிங்கி அடிக்க கூடாதா? நீ சாப்பிடுமா. பொண்டாட்டி தாசன் கேள்வி தண்டப்பட்டேன். இங்க கண் கூட பாத்துட்டேன்டா. என்னங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? என்னடா ஊருக்கே தெரியும்டா. ஏய் இப்போ உனக்கு டூட்டி டைம் தான, இங்க விட வந்தா சார் பொங்கலுக்கு. இதுக்கு பேர் தான் பொண்டாட்டி தாசன். சும்மா சும்மா சொல்லிட்டு கூடாது. அவ நிறமாசமா இருக்கா, அதான் யார் பண்ணி கொடுத்தா? நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? யாருமே என் பொண்டாட்டி கவனிக்கிறதே கிடையாது. கவனிச்சிட்டா மட்டும் கவனிச்சிங்கன்னா அடுத்து கிழிச்சிருவாடா. ஒரு பிள்ளை வாய் பேசலாம்டா, இவ்ளோ வாய் பேசக்கூடாது. அது யார் வாய் பேசினா? அவன் அமைதியான பிள்ளை. என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல அமைதியானவன் யாருமே கிடையாது. அப்படியேடா, அது பக்கத்துல ஒரு கோயில் இருப்பதுடா, அந்த ஒரு கல்வெட்டு இருக்கும், அதுல எழுதி பக்கத்துல உட்கார்ந்துக்கிடுங்க. ரொம்ப பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஆமா என் பொண்டாட்டி ரொம்ப பேச கூட சொல்லிவிட்டேன். என்னமா வேக்குதா? வேக்கத்தான் செய்யும். பொறாமையா? உங்களுக்கு வேத்துச்சுனா நான் சதிசுமா இப்பதான் வந்தாரு, தொடக்க சொல்லுங்க. சாரி பண்ணி நீ சாப்பிடுமா. எப்படி வேத்திருக்கு பாரு. மாமியாரே என்னால முடியல மாமியாரே. இதெல்லாம் கண்குள்ளாத காட்சி, பார்த்து ரசிச்சுட்டு போயிடணும். சதிசு உங்க புள்ள தானே? ஒரு நாள் இப்படி தொடச்சு விட்டுருப்பாவல. சாப்பிடு சாப்பிடு. சண்டை போடுறதுக்கு நீ வந்திருக்காவ. ஆவி பட்டில வந்து போடும். நீ சாப்பிடுமா. எப்போ எனக்கு? இரு அம்மாக்கு விட்டுட்டு அப்புறமா உனக்கு விட்டுடுதாப்பா. ஏன் நீங்க கீழே இருக்க மாட்டீங்களா கேக்க? நான் எங்க அப்பா கிட்ட தான் உட்காவேன். அப்படியே அவன கொஞ்சம் பிச்சை புடிங்கிருங்க. அம்மா மடியில ஏறி உட்கார்ந்திருக்கா, புள்ள துவால்ல ஏறி உட்கார்ந்திருக்கு. எங்க தம்பியை நாங்க எப்படி எல்லாம் வளர்த்தோம் தெரியுமா? அப்போ உங்க தம்பி நீங்க அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே? தம்பி மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க வேண்டியதானே? அட நீ வந்து கொத்திக்கிட்டியா? அவங்களாம் வந்து கொத்திக்கிட்டாங்க, நாங்க கொத்துனோமா? இப்ப கூட உங்க தம்பிங்க தான் இருக்காரு, தூக்கி கொஞ்சம் வேண்டியதானே? எல்லாம் பொண்ணு தரவ எப்பலாம் பேசடி பாத்துக்கிட்டு இருக்க? அவ என்னக்கா பேசுனா? போதும்டா, நான் ஏற்கனவே தேன்மொழி கொண்டு தத்து கொடுத்துட்டேன். அதை மறந்து அப்பப்போ உன்னை தம்பின்னு சொல்லிவிடுதேன். சாரிடா, ஐ அம் வெரி சாரிடா. அம்மா நீங்களும் சாப்பிடுவாங்கம்மா. இல்லடா, நான் சும்மா சத்தம் கட்டிச்சத வந்தேன். அந்த எவ்வளவு நேரம் அப்படி அசால்ட்டு கேட்டா? இல்லப்பா நீ பொண்டாட்டிக்கே உருட்டி விடு. இல்ல உங்களுக்கு அங்கதான் தூக்கி கொண்டு வச்சுட்டு போகணும்னு நினைச்சேன். ஏப்பா நினைச்சியாங்க? அப்ப குடுக்கலாம்ப்பா. அட உட்காருங்க, குடுக்க வேண்டாமா? எங்க கை குழம்பு? காலையில எங்க சாப்பிட்ட நீ? பாத்துட்டல. மதியம் எங்க தான வரணும்? வா. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்க. என்னம்மா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம முதிர்கன்யா இருக்கட்டும், கல்யாண கனவு எந்த எபிசோடா இருக்கட்டும், இந்த சகோதரியோட கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏகதானம்லாம் இருக்காது. அந்த கதையை அப்படியே உள்வாங்கி கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி பார்க்காம அதில் இருக்க ஒவ்வொரு பகுதியுமே கருத்தாக அழகாக தெரிவிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேஜ் கிட்ட அவங்க கமெண்ட் எழுதி அனுப்புவாங்க. நிறைய பேர் அவங்க கமெண்ட்டுக்கு கூட ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்லின்னு இருக்கும். அந்த சகோதரிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதாவது செய்நின்றி மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. செய்நின்றி மறக்கிறது ஒரு வித பாவம் தான். அந்த சகோதரிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வாழ்த்துதலை இந்த கதையில வந்து நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சொல்லப்போனா அந்த சகோதரி இத்தனை எபிசோடு இருக்கட்டும், அவ்வளோ அழகா பக்கமாக எழுதி அனுப்புவாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன வாழ்த்து மடலு. நான் எந்த எபிசோடு போட்டாலும் சரி, அந்த எபிசோடு போட்ட அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க கமெண்ட் வந்துடும். அப்போது நம்மளோட கதையை அவங்க எந்த அளவுக்கு ஆர்வமாக பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்க அன்புக்கு உண்மையிலே நான் வந்து அடி பண்ணிடுறேன். அந்த அன்புக்கு ஈடே எதுவுமே இல்லை. அக்கான்னு ஆரம்பித்து அந்த கதையில் ஒவ்வொரு கருத்தையுமே அவ்வளோ அழகாக தெரிவிப்பாங்க. நான் எப்போவுமே உங்ககிட்ட கேட்பேன், இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு. அதை கரெக்டாக உள்வாங்கி ஆரம்பத்துலேருந்து முடிய வர அந்த கதையில் இருக்கிற சுவாரஸ்யம், நிறை, குறை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவாங்க. அந்த கமெண்டை படிக்கும்போது எனக்கு இன்னைக்கு என் கதையில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தோணும். அவங்க கமெண்டை படித்து பார்த்தாலே போதும், அந்த எபிசோட முழுசாக பார்த்த மாதிரி. கதையை கூட பார்க்கணும் அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு அந்த கமெண்ட்ல அவ்வளோ தெளிவாக கமெண்ட் அனுப்புவாங்க. இன்னைக்கு அந்த சகோதரிக்கு பிறந்த நாள். உங்க எல்லாருக்குமே அவங்க பரிச்சயமா இருப்பாங்க. ஸ்வீட்லின்னு இருக்கும். நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அவங்க கமெண்ட் இருக்கும். அவங்க நம்ம சகோதரி, உங்க சகோதரி. அவங்களுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அவங்க நிறைய இடத்துல நோட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கும் சரி நம்ம கதைக்கும் சரி அவங்க கொடுத்த முக்கியத்துவம் அதை விட முடியாதது. நிறைய இடத்துல அவங்க நான் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன்.
எங்கேயுமே கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை எனக்கும் நம்ம கதைக்கு அவங்க கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பும் மரியாதையும் நாங்களும் திருப்பி செலுத்தலான்னு தான் இந்த வாழ்த்து மடலே. என் அன்பு சகோதரியே, நீ ஒவ்வொரு நாளும் என்னை மேலும் மேலும் வலுவூட்டுகிறாய். உன் பிறந்த நாள் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிறையட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த பழைய வருஷத்தோட உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், தோல்வி, அழுகை எல்லாம் கழிஞ்சு போகட்டும். இனி பிறக்க போகும் இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் நீண்ட மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் இறைவனிடம் நீங்க வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியமும் நிறைவாகட்டும். தமிழ் மொழியை போல் நீடோடி வாழ்க என் அன்பு சகோதரியே, நீடோடி வாழ்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாப்பா வரமா வா. என்ன ஆட்டை பிடிச்சு போயிருமா? ஆமாடா, இவளை கூட்டிட்டு போக முடியாது, ஒரு ஆட்டை பிடிச்சு போயிருவான். எங்களுக்கு தம்பி பிறக்க போறானே, எங்களுக்கு தம்பி பிறக்க போறானே. இதோ தம்பி பிறந்திருப்பானோ? இல்ல, பாப்பா தான் பிறக்கும். நோ, தம்பி தான் பிறக்கணும், பாப்பாலாம் வேண்டாம். யார் தங்கப்புல? நான் மட்டும் தான் பாப்பா, இன்னொரு பாப்பாலாம் வரக்கூடாது. என் தங்கத்துக்கு அவ பிரச்சனை. தங்கப்புல எத்தனை பாப்பா வந்தாலும் நீ தானே எங்களுக்கு, நீ தான் எங்களுக்கு மொத புள்ள. அதெல்லாம் முடியாதுடா, நான் மட்டும் தான் இருக்கணும், இன்னொரு தம்பி தான் வரும், பாப்பாலாம் வேண்டாம். பாத்தியாடா எவ்வளவு விவரமா இருக்கான்னு? ஏய் அண்ணா, என்னங்க மேடம்? தம்பி தான் வரணும்னு சொல்லணும். ஓகே, எப்படி சொல்லணும்? தம்பி தான் வருவான்னு சொல்லணும். ஆமாமா, அப்படிதான் சொல்லணும். தம்பி தான் வரணும், நான் மட்டும் தான் பாப்பா. என்ன நேரா பாட்டி வீட்டுக்கு போயிருவோமா? ஆமாடா, அப்பா பாட்டி வீட்டு தானே வர சொன்னாரு, அங்கே போயிருவோம். எங்களுக்கு தம்பி பிறக்க போறானே, எங்களுக்கு தம்பி பிறக்க போறானே. டேய், குட்டி பையன் வந்தா நல்லா இருக்கும்ல? ஐயோ, எப்போ வருவான்னு இருக்குன்னு குட்டி கொண்டு இருப்போம்ல. டேய், என்ன மட்டும் தான் நீங்க கொஞ்சனா, வேற யாரையும் கொஞ்ச கூடாது. ஆமா, நீ எதுவும் சொல்லாத. சரிண்ணே. நான் மட்டும் தான், வேற யாரையும் கொஞ்ச கூடாது. எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே நான் கேட்கவே இல்லை. எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். லா, 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 லா. என்ன திலிப்பு திலிப்பன்? ஏய், உனக்கு இங்க என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன், தம்பியோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போதாமே. இல்ல, ஊருக்கு சொல்லிக்கிட்டேன். வாழ்த்துக்கள், தங்கச்சி பாப்பா வரதுக்கும் தம்பி பாப்பா வரதுக்கும். சரி சரி, வாழ்த்துக்கள். எங்குடி குரல வசதி பேசுற, மூஞ்சி மொழிய பாத்துருவேன். நீ முத வயசுக்கு வந்த மாதிரி பேசு. இந்த குட்டி சத்தம் மட்டும் வயசுக்கு வந்த மாதிரியா பேசுதே? சத்தியமா அடி வாங்கி செத்துறாத. மூஞ்சி மொழிய பேத்துறேன். யார பத்து குட்டி பேச சொல்லிட்டு இருக்க? சின்ன பிள்ளைகிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்க. இப்ப நான் பிள்ளை எல்லாம் விவரத்துல பிள்ளை வச்சுட்டு இருக்கியா? சரி, பாண்டலைக்கு என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. வயசுக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும். இல்லடி, உங்க அண்ணனுக்கும் உனக்கும் இருக்குது. அந்த அசோக் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். என் அண்ணனை உனக்கு போட்டுக்க கூட முடியாது. அவனுக்கு தான் மண்டியில மயிலே இல்லையே. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் செஞ்சது சரிதான், உங்க வீட்டு பொண்ணுக்கு தேவைதான். ரொம்ப யோக்கியமானவா. எங்க அண்ணனை விட்டுட்டு வேண்டான்ட்டு எவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா? அந்த டாக்டர் தென்னரசு கூட சுத்திக்கிட்டு இருக்கா? ஏதோ அவன் கூட தான் வாழ போறதா கேள்விப்பட்டேன். டேய், ஏதாவது ஒண்ணு அவன் மண்டியை பழக்கணும். ஏய், சின்ன பிள்ளை இருக்கு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு எதுவுமே தெரியாது பாரு. ஆமாடி, எங்க தென்னரசு மாமாவும் எங்க அக்காவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன பண்ண போறா? ஆமாடி, எங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. போ. எங்க தென்னரசு மாமா தான் கல்யாணம் பண்ணுவாரு. போடி. பண்ணுவாரு. டைவர்ஸ் கொடுத்தா தான பண்ணுவாரு. ஏய், இல்லாத ஒரு வர இருக்கிற மாதிரி பேசாதீங்கடி. வா. உனக்கு எங்க அண்ணன் கிடைக்குங்கிற கோவம். இவனெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா? இவனெல்லாம் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்காதே. ஒரு பொண்ணு காலேஜ் கூட செய்யாதே. வேண்டாம், போ, மூடிக்கிட்டு போ. ஏய், மொழியில பேசுற செருப்பு பிச்சிருடா. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பெய்யும் நீ பெய்யும். தாஸ்த கட்ட கொடுமா. டேய், நீங்களும் ஆம்பளை இல்லடா. ஓவரா பேசாத. ஒரு பொண்ணு கிட்ட காதல சொல்ல கூட தைரியம் பத்தாதே. அப்படியே உங்கள ஒத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணாலோ அவ அவ்வளவுதான், அரோகரிதான். அம்மா அப்பா கிட்ட இவ்வளவு வயசாவது இன்னும் அப்பா பிள்ளை வந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மா கறிக்கலாம் விவசாயே கிடையாது போலுக்கு. பேரம் பேசி இருக்க வேண்டிய வயசுல பிள்ளை பத்திட்டு இருக்கா. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. போயிடு. ரத்த கட்ட கொடுமா. உங்க குடும்பத்துக்கு வாழ வந்துட்டாலும் சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா கறிக்கலாம் விவசாயே கிடையாது. உங்க அப்பாவுக்கும் கிடையாது, உங்க அம்மாக்கும் கிடையாது. பேரம் பேசி வர வேண்டிய வயசுல பிள்ளை குட்டியா? நாளைக்கு மர்மம் வந்தாலும் விவசாயம் இருக்காது போலுக்கு. உங்களுக்கு இப்பெல்லாம் கல்யாணம் வைக்க மாட்டா. அவ இன்னும் 10 பிள்ளை பெத்துட்டுதா. உங்களை அந்த
வாசியத்தை இல்லாம பேசாதடி. கோத்த கலப்பமா போயடி. சேண்டா உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதடா. உங்க அம்மா பத்தி நறுக்குற 4 கேள்வி கேட்க வேண்டியதுனடா. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த நேரத்துல கூட நீங்க ஹனிமூன் கொண்டாடுறீங்கனே. அண்ணே இதுக்கு மேல இவளை விட்டு வைக்க கூடாதுனே. சரி, நான் இன்னைக்கு உங்ககிட்ட தாலி கட்டி உங்களை குடும்பம் நடத்துதண்டி. அன்னிலிருந்து 45வது வயசு ஆகும்போது இல்லைங்க நம்ம இடத்துக்கு வயசாயிட்டு, இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, இனிமே பக்கத்துல கூட நின்று பேசக்கூடாது, ஏன்னா நமக்கு 40-45 வயசு ஆகி போச்சுது, இனி விவசாய வேண்டாம், இனி பேரம் பேத்தி எடுக்கிற வயசு அப்படின்னு ஒதுங்கி போயிருவா. யா புள்ளைல பிறந்துட்டா புருஷ மண்டாட்டி இல்லைன்னு ஆயிருமா? நாங்க புள்ளைல தான், என்னைக்கா அவங்க தான் புருஷ மண்டாட்டி. இவங்களை பெத்தாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சிருக்காங்க ஆளாக்கிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்கக்காக அவங்க 2 சேரக்கூடாதுன்னு சொல்லல. என்னடி இருக்குது? அவங்க புருஷ மண்டாட்டி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழ வந்தவங்க. நாங்க வந்துட்டோங்கக்காக அவங்க சேரக்கூடாதுன்னு சொல்லல. என்னடி நியாயம் இருக்குது? உன் மண்டியில அறிவு இருக்கா களிமண் இருக்காடி? அது அவங்க வாழ்க்கை. நாம தான் இவ்வளவு வயசுக்கு அப்புறமா அவங்கள ஒண்டிக்கிட்டு இருக்கோம். வெக்க கடை நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. வெக்க இல்லாம பெத்தவங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி சீனமா யோசிக்கிற பிள்ளைங்க தாண்டி 40-45 வயசு ஆன பெத்தவங்க தனித்தனியா போறாங்க. அவங்க நமக்கு முன்னாடியே ஒண்ணு சேர்ந்து வாழ்விலும் தாழிலும் ஒன்னா இருந்தவங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு நீ நொட்டிட்டேங்கிறதுக்காக, நீ பிறந்து தொலைச்சிட்டேங்கிறதுக்காக அவங்க பிரியணுமா? அறிவில்லடி உனக்குலாம், சத்தியமா உனக்குலாம் அறிவில்லடி. ஆமாடி, இன்னும் எங்க அம்மா அப்பா 2 பிள்ளைங்களை பெத்து கொடுத்தாலும் நாங்க அந்த பிள்ளைங்களுக்கான அப்பவாதான் இருப்போம். போ, அது எங்க குடும்பம், அது நாங்க பாத்துக்கிடுவோம். எங்களுக்கு இன்னும் தம்பியோ தங்கச்சோ வந்தாலும் நாங்க சந்தோஷமா வரவேற்போம். அவங்க வேலை பார்த்தாங்க, எங்க கடமையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீ நடி நக்கல் பண்ணதுக்கு இருக்குது. என் குடும்ப சத்தத்துல எடுத்து உனக்கு நடி அதிகாரம் இருக்குது. என் குடும்பத்துக்கு இத்தனை பேர் தான் வேணும்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, எங்க அம்மா அப்பா முடிவு பண்ணுவாங்க. நீ வேணா உன்னோட பெத்துட்டு அப்படியே ஒளிஞ்சு போ. என் குடும்ப சத்த தலையிட்ட வாடா, நம்ம நேரம் இட்டாம போவோம். இந்த மூதை கிட்ட பேசினா மூட் அவுட் ஆயிரும். வா. உனக்கு நான் மூதேவியா? உனக்கு நான் உன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சேன். சீ, அழகு ஒரு பொண்ணுக்கு தேவை அழகுலடி, குணவதி. விட்டு கொடுக்கறது, சில விஷயங்களை புரிஞ்சு நடக்கிறது, நல்லது கெட்டது எவ புரிஞ்சு நடக்கலாம் அவதான் நல்ல பொண்ணு. எங்க பெத்தவங்களை இவ்வளவு கேவலமா பேசுற நீ என்னடி பொண்ணு? எங்க அம்மா அப்பா இல்ல, நீ பேசுறது ஒட்டுமொத்த தாய் தகப்பன பேசுறதுக்கு சமம். சீனலவாதி நம்மளை பெத்துட்டாங்கக்காக அவங்க பிரிஞ்சிருக்கணுமா? என்னமான ஒரு சீனலம் போடி. இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் அக்கறை எல்லாத்தையும் முத காதலி அப்படியே புடிங்கிட்டு போயிடுறா. மிச்ச மீதி தான் எங்களுக்கு கிடைக்குது. ஆமா, அவ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த கோவம் நீங்க பட வேண்டாம். இப்ப எதுக்கு நீங்க அவளே எடுத்துக்கிட்டு இருக்க? தெரியாம என் கதையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், ஏதோ உன் மேல நம்பிக்கையில சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப ஒன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. தெரியும், அவ பிள்ளை தச்சா இருக்கா, என்னைக்குனாலும் எந்த போயிருவா, நிரந்தரமா இருக்கான்னு தானே நீங்க ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பொதறதீங்க அவளுக்கு ஒண்ணுன்னு. எப்படி சொல்லி புரிய வைப்ப? அந்த இடத்துல யாரா இருந்தாலும் எனக்கு இறக்கப்பட்டிருப்பேன். இல்ல, நீங்க அவளை மானசீகமா விரும்புனீங்க, அதனால அவள அக்கறை. ஆடி மனசார நேசிச்சவா துடிச்சிட்டு கடந்தா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அழுக வரதான் செய்யும். அதுதான் நான் கேட்டேன், அவன புருஷன் தானே அடிச்சா, அவனை பாத்துக்கிட்டோம். நீங்க எதுக்கு நின்னீங்க? எங்க வீட்டுல எல்லாருமே வேதனைப்பட்டதான் செஞ்சாங்க. நேரம் மாசக்காரி அடிச்சுட்டான், மயக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அவ புருஷனுக்கே இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்குன்னா நான் கேட்கேன். அதுக்கு பேரு அக்கறை இல்லடி, அது ஒரு இறக்கம்டி. புள்ள தச்சு அடிச்சுட்டானேன்னு ஒரு கோபம், ஒரு அக்கறை. என்னடி பேச்சு? பஸ்ல ஒரு பிரெக்னன்ட் பொண்ணு வருது, நம்ம எல்லாமே தண்ணீர் இல்லாம அந்த பொண்ணு மேல இறக்கமோ அன்பு காட்டுறோம். ஏன்? அந்த பொண்ணு நமக்கு யாருன்னு தெரியாது, ஆனா அந்த நேரத்துல அந்த பொண்ணு மேல ஒரு இறக்கமோ ஒரு அன்பு நமக்கு வரும். ஏன்னா நம்ம மனுஷங்க, நம்ம தாயை அப்படிதான் சுமந்திருப்பா, நம்ம மனைவி இப்படிதான் சுமப்பான்னு நம்மள அறியாம வர்ற ஒரு உணர்வு. ஒன்னி இப்படிதான் இந்த உலகத்தை நான் சுமந்தேன்னு அந்த தெய்வம் நமக்கு காட்டுற ஒரு அறிகுறி. தெய்வமே நமக்குள்ள இறங்கி வந்து அந்த உணர்வை கொடுக்கும். அதை தாண்டி அங்க நடந்தது. நேரம் மாசம் புள்ள அடிச்சுட்டா, மயக்கத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? என் கூட 6 மாசம் ஒரே வீட்டுல ஒன்னா சாப்பிட்டு சந்தோஷமா எத்தனை நாட்கள் எங்க கஷ்ட நஷ்டங்கள் நாங்க பகிர்ந்துருப்போம். அப்படி என் கூட இருந்த வாடியவா? இப்ப நான் வந்துட்டேன்ல. நீ வந்துட்டா இதே கல்லா இருந்துமா? நானா தாண்டி இருப்பேன். அப்ப இன்னொரு காதலிச்சுதான் இருக்கீங்க. இப்பெல்லாம் பேசினா கொண்டு எரிஞ்சிட்டு போயிருவேன். அவனுக்கே என் வாழ்க்கை சரியா அமையலன்னு நான் நொந்து போயிருக்கேன். தப்பான முடிவு எடுத்துட்டாலும் நொந்து நான் வெந்துகிட்டு இருக்கேன். இதை நீ கொஞ்சம் வேதனைப்படுத்தாத. காதலி மேல அவ்வளவு அக்கறை, ரொம்ப அக்கறை போலுக்கு. விட்டா நீங்களே பாதுகாப்பு கொடுத்துருவீங்க போலுக்கு. அதிகமா பேசாத. இல்ல, விட்டா நீங்களே பாதுகாப்பு கொடுத்துருவீங்க போலுக்கு. ஆமாடி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த பாதுகாப்பை நான் கொடுப்பேன். மகாராணி மாதிரி கொடுப்பேன் அவளுக்கு நான் பாதுகாப்பு. எனக்கு தான் அந்த தெய்வம் அந்த வாய்ப்பை கொடுக்கலையா? என்கிட்ட தட்டி பறிச்சுட்டேன். சொல்லு. இல்ல, எனக்கு கோவமா இருக்கீங்களா? எனக்கு என்ன கோவம்? எனக்குலாம் எந்த கோவம் இல்லையா?
இல்ல நான் பேச வந்தா சரியாவே பேச மாட்டேங்கீங்களே, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் யார் மேலே கோபம் எனக்கு அவசியம் இல்ல. எதுக்கு இந்த கோவம்? எனக்கு எந்த கோபம் இல்ல. நான் சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். இப்ப என்ன நம்பிட்டு இருக்க? எதுக்கு? அதான் எங்க போக வேண்டியதானே? ஐயோ சாரி மாமா, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே வேலையில மறந்துட்டேன். ஓ, காலேஜ் கூட்டு போகும்போதெல்லாம் மாமா ஒன்னே வந்தது. இப்போ உனக்கு ஃபாரின்ல ஜாப் பண்ண சொன்னா மறந்துட்டேன், அப்படிதானே? வயிற்றுக்கார மாதிரி தெரியுதுல உனக்கு. நான் ஐயா மாமா அப்படிலாம் இல்ல மாமா. அது எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் என்கிட்ட சொல்லிருக்க உனக்கு மறக்கும்? மறக்கல. இவங்கிட்ட எல்லாம் எதுக்க சொல்லணும்னு நினைச்சிட்டேன். இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. இந்த நடிப்புல இங்க நடிக்காதுன்னு உண்மையிலே உனக்கு எவ்வளவு பாசம் தான் வந்திருக்கே சொல்லிட்டு போயிடு. எனக்கு இப்படி ஃபாரின் ட்ரிப் வந்துட்டு நான் போறேன்னு சொல்லல. ஏன்னா இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்க அக்கா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி வாதமா போறாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கையை கழுவி நாங்க விட்டுட்டோம்னு சொன்னான். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் மாமா நான் யார்கிட்டயும் சொல்லல, வீட்ல யாருக்குமே விருப்பம் இல்ல. எப்படி விருப்பம் இருக்கும்? வேண்டத வேலை பார்த்தா எப்படி விருப்பம் இருக்கும்? அந்த அசோக்கிட்ட இருந்து முழுசா விடுதலையே கிடைக்கல, அதுக்குள்ள தனியா போறேன்னு சொன்னா இங்க இவ்வளவு தொந்தரவு பண்ணவன் நீ தனியா மாட்டேன் விட்டா வைப்பான். இல்ல மாமா, அங்க இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ண முடியாது. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை யாரும் வந்து டார்ச்சர் பண்ண முடியாது, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஓ, அப்படின்னு நினைச்சிருக்க. படிச்சதையும் கேள்விப்பட்டதை நம்பி எங்கேயும் போக கூடாது. அவங்க வாழ்ந்து பார்த்தாதான் உண்மை தெரியும். அவசரத்துக்கு பக்கத்து வீட்டுல கூட உதவி கிடைக்காது. உன்னை அவன் ஏதாவது பண்ணா மட்டும் உனக்கு உதவி கிடைச்சிட போதா? இல்ல, உயிர் போனதுக்கு அப்புறம் உனக்கு நியாயம் கிடைச்சா என்ன, கிடைக்காம போன என்ன? வானம் போனதுக்கு அப்புறம் நியாயம் கிடைச்சா என்ன, கிடைக்காம போனான்னு கேட்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சு, முடிஞ்சது தானே, என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நீதி கிடைச்சா என்ன பிரயோஜனம்? அவன் வேண்டாம், ஆளை வச்சு செட் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். உன்னை அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை எந்த எல்லைக்கும் போய் கேவலப்படுத்துவான். என்ன பண்ணிட்டு ஒன்னே என் கூட எடுத்து வச்சு பேசினான். அப்ப எவ்வளவு வக்கன புத்தி உள்ளவனா அவன் இருக்கணும். வீட்டுல கொஞ்சம் மாதிரி பெரியவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கடி. என் கையில வருமானம் வந்துட்டு எனக்கு வெக்கம் வச்சு நான் பறந்து போறேன்னு போனா நாளைக்கு உனக்கு அவமானம் கஷ்டம்னா இவங்க தான் வந்து நிக்கணும். போகவே வேண்டாம்னு சொல்லுங்க. கொஞ்ச நாள் பொருந்தன வந்து சொல்லி வச்சிருக்காங்க. சும்மா இப்ப நீ பெரிய ஆளுதான், உனக்கு வெக்கம் முளைச்சிட்டு தான் நீ படிச்சுட்ட, கையில சம்பாத்தியம் தான். ஆனா பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்குது. புருஷன் ஒருத்தன் தான் அவன் கொடுத்துருப்பா. அந்த இடம் தான் இல்லை. இப்ப அவளால உனக்கு ஆபத்து. அப்படிதான் வீட்டுல இருக்கவங்க சொல்லபடி நீ கேட்டுதான் ஆகணும். தேவையில்ல மாமா, ரொம்ப மிரட்டாதீங்க. எத்தனை நாள் தான் இதையே சொல்லி எல்லாரும் மிரட்டுவீங்க? உனக்கு பொசு சரியில்லை, அவளால உனக்கு ஆபத்து, நீ எங்க போக கூடாதுன்னு சொல்லி எத்தனை நாள் முடக்கி வைப்பீங்க? மூஞ்சி மாதிரியே பேத்துவேன். எத்தனை நாள் உன்னை அடிக்க வச்சாங்க? அதனால உன்னை படிக்க அனுப்புனாங்க. படிக்கிற வயசுல ஓடி போயிட்டு அப்புறம் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து இங்க வந்து நின்ன. இவங்க தான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்ப படிச்சு முடிச்சோன்னா எனக்கு இப்ப நீங்களாம் வேண்டாம். நன்றி கட்டவள. இப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. ஏண்டி நன்றிங்கிறது உன் உடம்புல ஒரு துளியுமே இருக்காதா? இல்ல, அது வந்து என்ன அது வந்து? இல்ல, இங்க இருந்தா இங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு லைஃப் இருக்குது, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் இங்க தன்னந்தனியா, அது என்னமோன்னு இருக்குது. ஏன் இதே வீட்டுல தானே தேன்மொழி போராடி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு? அவ வாழ்க்கைய ஓட்டல. உனக்காவது ஒரு குடும்பமே இருக்குது. அப்பா அம்மா சித்தி பெரியம்மா பாட்டி தாத்தானு. அவளுக்கெல்லாம் யாருமே கிடையாது. போராடுறா, தைரியமா போராடுறா. பொண்ணுங்களுக்கு தேவை தைரியம் தான். என்ன நடந்தாலும் போராடலாங்கிற தைரியம் மட்டும் இருக்கணும். அவ போராடுற பாரு, அதுதான் போராட்டம். சும்மா உன ஓடி போறேன்னு தேன்மொழிக்காவது பொன்திர மாமா மாதிரி உண்மையா காதலிக்கிறவங்க இருக்காங்க. தேன்மொழிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு, உசிரே வச்சிருக்காரு. எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு மாமா. அசைக்க முடியாத நம்பிக்கையா பொன்னித்திர மாமா இருக்கும்போது தேன்மொழி என்ன நீங்க கம்பேர் பண்றீங்க? சொல்லுங்க மாமா, எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் கட்டினவனுக்கு ஈடாகுமா? உடலாலையும் உள்ளத்தாலையும் ஒன்று சேர்ந்தாலும் மட்டும்தான் நமக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியும். மற்ற எல்லா உறவுமே சும்மாதான் மாமா. ஆனா உள்ளத்தால இணைஞ்ச உறவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உறுத்தல் அதிகம். பொண்ணுத்திர மாமா மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும், தேன்மொழியால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். எவ்வளோ போராட்டத்தையும் சகிச்சுக்க முடியும். ஏன்னா அசைக்க முடியாத பலம் பொண்ணுத்திர மாமா. எனக்கு யார் மாமா இருக்கா? எனக்கு யார் இருக்கா? எனக்கு நான் மட்டும்தான். அம்மா அப்பாக்கு தம்பி எல்லா உறவுமே இருக்குது. என் தங்கச்சி இருக்கா, அவ எப்படியும் அப்படிதான். இப்ப அவளுக்கு ஒரு கஷ்டம்னா எங்க அம்மா அப்பா அங்கேதான் போய் நிப்பாங்க. ஆனா பொண்ணுத்திர மாமா விஷயத்துல அப்படி இல்லையே. பொண்ணுத்திர மாமா முழுசா வந்து நிப்பாரு. நம்மளை உண்மையா நேசிக்கவும் காதலிக்கவும் அக்கறையா இருக்கவும் உசுருக்கு உசுரா ஒருத்தர் வேணும் மாமா. அதை எனக்கு அசோக்கு கொடுக்கல. இன்னொரு அசோக்கு கிடைக்க போறது இல்லை. அதனாலதான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு யாருக்கும் பாரம் இல்லாம நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணேன். நான் இங்க இருந்தா மற்றவங்களுக்கும் வேதனை. இனி என் பாட்டு நான் பார்த்துதான் ஆகணும். படிக்க வச்சுட்டாங்க போதும்,
இப்ப கை நிறைய சம்பளம் கிடைக்கும். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிட்டேன் மாமா. எனக்கு இனி இந்த உலகத்துல வேற யார் மேலேயும் நம்பிக்கை வராது. பொண்ணுத்திர மாமா மாதிரி இங்க யாரும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனாலதான் என் பாதைக்கான பயணத்தை தொடரலான்னு தான் நான் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். நான் இருந்தா என்ன சொன்னீங்க? இல்ல அது நான் இருந்தா உனக்கு எல்லாமா நான் இல்ல நான் இருக்கணும் முடிவு பண்ணிருக்கேன். பெரியப்பா எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? பெரியப்பாவா? அப்பமா பெரியப்பா நான் உங்ககிட்ட தான் கேட்க. எதுக்கு கோயிலுக்கு கூட்டு வந்தீங்க? உண்மையை சொல்லதுக்காக தான் கூட்டு வந்தேன். என்ன உண்மை பெரியப்பா? உண்மையை சொன்னா ஏத்துக்கிற மனப்பக்கத்துல நீ இருக்கியாமா? சொல்லுங்க, பரவாயில்ல. உங்க அம்மா நளினி என் கூட ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க தான் இப்ப அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வருவேன். என் புருஷனே கொடுத்துருவாரு. நளினி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ எதுக்கு பார்க்க போக மாட்டேக்க? பார்க்க போக மாட்டேக்கண்ணா. அவங்களுக்கு என்னைக்குமே என் மேல பாசம் இருந்ததே இல்லை. நான் தான் அவங்க என்ன பெத்துட்டாங்களேன்னு இவ்வளோ நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். விட்டுட்டு போனவனுக்காக பெத்த புள்ளைய கண்டுக்கவே இல்லை. பெத்து போட்டதோட சரி, நானா தான் வளர்ந்தேன். ஒரு தாய்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் கிடைக்கல. யாருக்கு என்ன புள்ளையா பெத்தாங்களோ அவர் பாசமும் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 16 வருஷம் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேனே அந்த தெய்வத்துக்கே தெரியுமா என்னமா தெரியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் அப்பா செல்லம் அம்மா செல்லம் கிட்டி பிரின்சன்ஸ் சொல்லுவாங்க. சமைக்க தெரியாது வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் புழுவா துடிச்சு போவேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே பொங்கி சாப்பிட்டதே. பள்ளிக்கூடத்துலயும் பால்வாடியிலேன்னு அங்கங்க கையை நீட்டி வாங்கி வைத்த பொழைச்சுக்கிட்டேன். அப்படிதான் நான் வளர்ந்தேன். தலை பின்னி பூச்சூடி அழகு பார்த்ததும் கிடையாது. நான் பெரிய மனுஷானப்போ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. ஏதோ அன்னைக்கு அம்மா ரூபத்துல வந்து என் வாழ்க்கை மாறிச்சுது. எனக்கு இந்த உலகத்துல கிடைக்காத அத்தனை சொந்தமும் அந்த குடும்பத்துல எனக்கு கிடைச்சது. என் புருஷன் இப்ப என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அவர் கூட பிறந்த அண்ணனுங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்பா இல்லைங்க வார்த்தை எனக்கு இப்பெல்லாம் கிடையாது. அவங்க மனைவி மாற அப்படிதான் அம்மா ஸ்தானத்துல நடந்துக்கிட்டாங்க. தாத்தா பாட்டின்னு எல்லா உறவையுமே இப்போ எனக்கு இருக்குது. நான் இப்போ அவங்கள நினைக்கிறது இல்லை. என் கடமை அவங்கள நான் பார்க்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவனோ ஒருத்த விட்டுட்டு போயிட்டாங்கக்காக அவர் அவ்வளோ காதலிச்சிருக்காங்கல்ல, அப்போ அவனை தேடி போயிருக்க வேண்டியதானே. அவன் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக பைத்தியமாயி பெத்த என்ன நடு வீதியில விட்டுட்டாங்க. அவங்க மேலேயும் எனக்கு எப்படி பாசம் வரும்? இப்போ நான் 2 பெண் குழந்தைங்களுக்கு தாய். என்னால என் பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு கொடுமையை செய்யவே முடியாது. ஆனா என்ன பெத்தவ அந்த பாவத்தை செஞ்சால எனக்கு எவ்வளவு கோவம் வரும். என் கடமை என்ன பெத்தாங்கல்ல, 10 மாசம் வயிற்று சுமந்தாங்கல்ல, விருப்பப்பட்டு சுமந்தாங்களோ விருப்பம் இல்லாம சுமந்தாங்களோ, ஏதோ 10 மாசம் அவங்க வயிற்று இருந்திருக்கேன். அதுக்காக என் கடமை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என் ஆசை நிறைவேறிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து என் ஆசை டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும்னு. இப்பதான் என் விக்கி மாமா அதை நிறைவேற்றினாரு. 5 லட்சம் ரூபாய் இப்பதான் காலேஜ்ல கட்டியிருக்காரு. இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு குச்சல் மாதிரி இறக்கி ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணிருக்கலாம். படுக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆனா அதை யாரும் பண்ணல. என்ன கொண்டு சேர்த்திருக்காங்க காலேஜ்ல. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க ஒரு பிள்ளை தச்சு மாட்டு தெருவில் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிதான் என்னை இப்ப கொண்டு காலேஜ சேர்த்திருக்காங்க. எனக்கு இப்ப அந்த குடும்பம் இருக்குது, போதும். நான் சொன்னலக்கா, இந்த கஜேந்திரனுக்கும் இந்த அழகு ராணிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குனே. உங்க 2த்துக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்பா உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீ திருந்த போறதே இல்ல, நீ திருந்த போறதே இல்லன்னு கேட்டேன். நான் எப்பவும் போல இருக்கேன். உங்களுக்கு என்ன இங்க? ஓ, அம்மா போயிட்டாங்க. அம்மா எடுத்து பிடிக்க வந்திருக்காளோ? தொலைச்சு அத்தி, அக்கா உங்களை அடிச்சிட்டாரு. இவன் தான் என்ன அடிப்பீங்க? ஏய், கோல வசதி பேசுற கொண்டு அடிச்சிடுவேன். ஏய், நான் எங்க அப்பாவை ஏத்து பேசுவேன், அடிப்பேன், உதைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை ஏதாவது பேசுன என்னப்பா என்ன இதெல்லாம்? இப்ப இந்த மாதிரி வேலை நடக்குதா?
அவர் எனக்கு பெரியப்பா. பெரியப்பா சொல்லிக்கிட்டாங்களா? வார்த்தை விடாத. என்னப்பா இது? என்னப்பா புதுசா? எதுக்காக என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு அவ அசிங்கப்பட்டு போயிருவா. கொன்னறிஞ்சுவேன். அவன் என் புள்ளடி. புள்ளையா? என்ன சொல்றாங்க? ஆத்தி அதான் ரெண்டு ஒண்ணு போல இருந்துச்சா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன உளறீங்க? இவன் என் புள்ள. அழகுராணி என் புள்ள. அழகுராணி என் புள்ள. அழகுராணி என் புள்ள. என்னால இதை ஏத்துக்க முடியாது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் மனசால ஒருத்திய காதலிச்சு அவ கூட வாழ்ந்த அவ பெத்த புள்ள. ஏன் ரத்தம் என் புள்ள. உங்க அம்மா மேல இருந்தது எனக்கு காதல்லாம் கிடையாது. கட்டாயம் கட்டாயத்தினால வாழ்ந்த. ஆனா இவ அம்மா கூட அப்படி இல்ல. மனசால உசுருக்கு உசுரா காலம் எங்களை பிரிச்சுதே. நீ வேண்டாம் விருப்புக்கு பிறந்தவா. நான் ஆசைப்பட்டு பிறந்தவா அவதான். அக்கா இதுல நீ ரெண்டாவதா? நான் ஏத்துக்க மாட்டேன். நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவ என் புள்ள. என்கிட்ட இருக்க சொத்துல பாதி அவளுக்குதான். கொடுப்பீங்க. என்ன ஆதாரம் இருக்குது? அவதான் அவ பிள்ளைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன ஆதாரம் வேணும்னு சொல்லி. நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க அம்மாக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. துரோகத்தை பத்தி நீ பேசாத நாயே. நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு பரதேசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க. துரோகத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. கண்ணுக்கு லட்சணமா குணவுல ஒரு பையன் கிடைச்சும் அவன் கூட வாழ முடியாம கேடு கட்டவா. எதை தேடினே உனக்கே தெரியல. எதெல்லாம் நீ தேடிக்கிட்டு போற? உனக்கு என்னதான் இந்த உலகத்துல வேணும்? ஒவ்வொரு பொண்ணும் இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைக்க மாட்டானான்னு தவறு இருக்கிற காலத்துல அதுக்கு மேலேயே ஒரு பையன் உனக்கு கிடைச்சானே அவன் கூடயே வாழ முடியாத துரிஷ்டசாலிடி. உங்க அம்மா ஒரு துரிஷ்டசாலி. அவ பெத்த புள்ளதான நீயும். அத நீ ஒரு துரிஷ்டசாலி. வேண்டா வெறுப்பா உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணாலும் அவளை என் மனைவியா தான் நினைச்சேன். ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மகிமையும் அவளுக்கு நான் கொடுக்கதான் செஞ்சேன். அவளும் இப்படித்தான் என்னை என் காலில் சுச்சமா தூக்கி எறிஞ்சா. வேண்டா வெறுப்பா உன்னை பெத்துக்கிட்டா. ஒரு நாள் கூட எனக்கு உண்மையா இருந்தது கிடையாது. ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் கூட அவ எனக்கு உண்மையான ஒரு மனைவியா வாழ்ந்தது கிடையாது. ஒரு நாளாவது எனக்கு அவ மனைவியா வாழ்வான்னு எதிர்பார்த்தேன். பாதுகாட்டி கடைசி வரைக்கும் வாழாம அப்படியே போய் சேர்ந்துட்டா. அதே தாண்டி நீயும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சும் வாழ தெரியாத பரதேசி மாதிரி அடைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த உலகத்தை திருப்தி நீ எதுவுமே கிடையாது. நீ எதை நோக்கி போற என்ன செய்யறன்னு உனக்கு ஏதாவது புரியுதா என்ன? இவன் வாழ்றா பாரு யான் புள்ள. நான் விருப்பப்பட்டு ஒருத்தி கூட வாழ்ந்து பெத்தம் பாரு. இது யான் புள்ள. புத்திசாலி. கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. மன நிறைவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கா. சின்ன ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசா நினைச்சு சந்தோஷப்பட்டு என் புள்ள அவ்வளவு அழகா குடும்பம் நடத்துறா. அவ என் புள்ளடி. நீ கால கிடக்க செருப்பாலே உன்னை அடிச்சுவேன். போயிரு. சரிம்மா, நான் அதான் அப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தைரியம் பத்தல. நான் தான் உங்க அம்மா கூட வாழ்ந்தேன். இவ அம்மா ராட்சசி. இவளுக்கு பயந்துதான் நான் வெளியில சொல்லல. என் உசருக்கு பயந்துல. உனக்கு உங்க அம்மாவுக்கும் பயந்துதான். காதம்பரி உன்னையும் நளினி ஏதாவது பண்ணிடுவான்னு பயத்துலதான் நான் வெளியில சொல்லவே இல்லை. பாவி, கொலகாரி, ராட்சசி, அடங்காபாரி, எந்த எல்லைக்கும் போய் உன்னையும் உங்க அம்மாவும் எதையாவது பண்ணிடுவான்னுதான் நான் எதுவுமே சொல்லல. கஷ்டப்பட்டாலும் ஏதோ இடத்துல உயிரோட வாழ்ந்துங்கதான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். தங்கும, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. அக்கா என்னால இதை ஏத்துக்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியாது. என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க ஏற்க மாட்டதா அப்பா? என் புள்ள அழுகுற நீ மட்டும்தான். நீ யாரு புள்ளன்னு எனக்கு தெரியாது. நீ யாரு புள்ளன்னு எனக்கு தெரியாது. நீ என் புள்ள இல்ல. அழுகுற நீ மட்டும்தான் என் புள்ள. என் புள்ள. என் பொண்ணாட்டிக்கு எனக்கும் பிறந்த புள்ள. என் அம்மா கழுத்துல நான் முறைப்படி தாலி கட்டி நான் அவளை என் பொண்ணு ஊரடிய சொல்ல போறேன். என் புள்ள அழுகுறானே. என் புள்ளைக்கு தான் என்கிட்ட இருக்க சொத்து ஆஸ்தி எல்லாம். சரிம்மா. பசியோடு இருக்கப்போ கஞ்சி கிடைச்சாலும் அவதான். பசி போனதுக்கு அப்புறம் பிரியாணியே கிடைச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாலாட்டவும் அரவணைக்கிறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கும் ஒரு நாள் எனக்கு அப்போ கிடைக்கல. கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவுமே கிடைக்கல. இப்போ எனக்கு தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கிது. என்னை பாதுகாக்கவும் என் மேலே அன்பு காட்டவும் பாசம் காட்டதுக்கும் ஒரு குடும்பமே இருக்குது. இப்போ நான் இழந்ததெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அப்போ நான் பட்ட வேதனை அசிங்கம் அவமானம்லாம். நீ உசுரோட இருக்கணும் தாமா சொல்லல, மானத்தோட இருக்கணுங்கிறதுக்காகத்தாமா நான் வெளியில காட்டிக்கல. நான் யாருன்னு ஒன்னு காட்டிக்காதனாலதான் நீ மானத்தோடையும் உசுரோடையும் வாழ்ந்த. உலகத்துல போராட்டம் உண்டு. என் புள்ள போராடி ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் ஒதுங்கி இருந்த.
ஆனா என் புள்ள மானத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு இது காதாம்பரிக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா மானமும் போயிருக்கும், உங்க மானமும் போயிருக்கும். எந்த எல்லைக்கும் போய் இப்ப அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்ல வேண்டிய சூழ்நிலை நான் இல்லம்மா, அதனாலதான் சொல்லல. நெல்லுமா, உனக்கு நல்ல அப்பா விளையாடணும். நீ பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல தாத்தாவா என்னால இருக்க முடியுமா? பிளீஸ்மா நெல்லுமா. அப்பாங்க ஒரு இப்படி துடிச்சு போற. நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கையை இழந்திருக்கன்னு தெரியுமா? அழகான வாழ்க்கையை இன்னொருத்திக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இப்ப நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்னொருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்தா நீ தட்டி பறிச்ச. ஆனா எங்க போனோமோ அங்க போய் சேர்ந்துட்டேன். இருந்தாலும் அது வாழ்க்கை உன்கிட்ட தானே முத வந்ததே. விட்டுட்டியே பாதவத்தி, அழகான வாழ்க்கையை விட்டுட்டியே. ஒரு தகப்பன நான் பட்ட வேதனை எனக்கு தாண்டி தெரியும். நீ பேயாவே இருந்தாலும் என் புள்ள அழகான வாழ்க்கையை இழந்துட்டாளேன்னு நான் துடிச்ச துடிப்பு இருக்கு பாரு. உன் இடத்துல இப்ப இன்னொரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு நான் படுத்த வேதனை இருக்கு பாரு. உங்க அம்மா கல்லஞ்சக்காரில, அவளுக்கு இதயமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த தாயுமே செய்யக்கூடாத துரோகத்தை உனக்கு செஞ்சிருக்கா. அது கூட உனக்கு புரியல. என்னத்தான் ஒரு ராட்சசியா ஒரு தாய் இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு அதை எப்படி தக்க வைக்கணும் தான் பாப்பா. அந்த வாழ்க்கையே உங்ககிட்ட தட்டி பைக்க வச்சவளே ஆவாதானே. எனக்கு அந்த பொண்ணுத்துல அந்த தேன்மொழியை பாத்துக்கிற விதத்தை போய் பாரு. ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறதா. இப்படி ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு பாதவத்தி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் பாவப்படவா, இல்லைன்னா கோவப்படவா, இல்லைன்னா முட்டாளே நினைக்கவா? இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு பாதவத்தி. எத்தனை நாள் நான் உன்னை தடுத்தேன்? பொண்ணுத்துல மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்துல கிடைக்காது, அவன் கூட வாழ்ந்துன்னு உன்கிட்ட எத்தனை நாள் கிடைச்சினேன்? ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆண் துணை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த ஆண் துணை நல்ல துணையா இருந்தா மட்டும் ஒரு பொண்ணு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு ஆண் கூட ஒரு பொண்ணு வாழ்ற அந்த மகிழ்ச்சியான நாட்கள் தான் அவன் எடுத்த பிறவிக்கே முழுமையை கொடுக்கும். அப்படி கிடைச்ச ஒரு வாழ்க்கை தட்டி ஒருத்திக்கு கொடுத்துட்டு வந்து நிக்கிறிய, உன்னை துருஷ்டசாலின்னு சொல்லவா, அதிர்ஷ்டம் கட்டவான்னு சொல்லலாம், இல்ல முட்டாள்னு சொல்லவா? உன் வாழ்க்கையை இன்னொருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. முட்டாள் முட்டாள். இனி உனக்கு எந்த இடத்துலயும் அவன் எடுத்து பார்க்க மாட்டான், பார்க்கவே முடியாது. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு புள்ள குட்டியோட அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா நீ இன்னொருத்திக்கு வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு அவன் புருஷனுக்கு பிள்ளை பட்டி எல்லாம் பெற்று கொடுத்து அவன் சந்தோஷமா வாழ்ட்டும். நான் இப்படி ரோட்ல அலைதேன், பேய் பிடிச்ச அழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெத்த தகப்பன நான் பண்ற வேதனை இருக்கு பாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணல. இருந்தாலும் என் பொண்ணு வாழ வேண்டிய அந்த பிள்ளை வாழ நினைக்கும் போது எவ்வளவு ஆத்திரமும் கோபம் வரும் தெரியுமா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஆனாலும் என் புள்ள வாழ வேண்டிய இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் என் புள்ள வாழ்ந்துட்டு வாழ்ந்தாலும் அவன் எனக்கு கோவம் வருது. ஆனா நீ இன்னும் வண்டியில அறிவு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்க. போப்போ, நீ எவ்வளவு துரு பாரு. ஆனா ஒண்ணே, அழகா நீ என் புள்ள அவன் அம்மா கழுத்துல நான் தாலி கட்டி நான் குடும்பமா வாழ போறேன். நீ உங்க அம்மா செஞ்ச மட்டும் தந்த நான் செய்ய மாட்டேன். கடைசி காலத்துல நான் என் பொண்டாட்டியோட தான் வாழ்வேன். காதா மாதிரி சத்துட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிட்டேன். நான் என் பொண்டாட்டி கூட தான் வாழ்வேன். அப்பா என்னடி சொல்றாரு? நானும் உன்கிட்ட அததாக்கா சொன்னேன். என்னதான் இருந்தாலும் நீ படுத்துற மாமா விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. உண்மைதான், அவரே மாதிரி உலகத்துல ஒரு மனைவி நேசிக்கிறது யாராலையும் முடியாது. நானும் பார்த்தேன். தேன்மொழி மூஞ்ச தூக்கிட்டு தான் இருக்கா. ஆனாலும் அப்படி தாங்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப பொண்ணுத்திர மாமாக்கு வாரிசு வேற வரப்போகுது. இனி அவளை தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாரு. காதலி இருக்கும் போதே தரையில விட மாட்டாரு. இப்ப அவர் புள்ளே வர சமக்கிறா. இனி அவ மகாராணி தான். அவருக்கு மகாராணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கே மகாராணி ஆக்கிடுவாரு தெரியும்ல. இதுக்கு முன்னாடி மகாராணியா வாழ்ந்தவன் நீதான். அந்த வீட்டுல மகாராணியா வாழ்ந்தவன் நீதான். நானும் சொன்னேன், நீதான் கேட்கவே இல்லை. சொன்ன மாதிரி நீ தேன்மொழிக்கு விட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டேன்.